ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். உழைப்பின் உன்னதம் அறிந்த மகர ராசி நேயர்களே, கடின உழைப்பிற்கு காரணமான கர்மகாரகன் சனி பகவானை ராசிநாதக கொண்டவர்கள் நீங்கள். உழைப்பே உயர்வு தரும், உழைப்பில்லையேல் இவ்வுலகு இல்லை, உயர்வில்லை என்று கூறுபவர்கள் நீங்கள். உங்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகள் 7.5 சனியாக இருந்து தன் கடமையை சிறப்பாக செய்து முடித்து விட்டார் சனி பகவான். நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டார் என்று கூறியதற்கான அர்த்தம் மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்தளவிற்கு அவமானங்களையும் அசிங்கங்களையும் கடந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களும் 2025ஆம் ஆண்டோடு முடிவுக்கு வந்துவிட்டன. ஏனென்றால் சனி பகவான் உங்களின் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அவர் முழுமையாக பெயர்ச்சி அடைகின்றார். இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அடுத்த 2.5 வருடம் நீங்கள் அடைய நினைக்கின்ற அத்தனை இலக்குகளையும் நீங்கள் அடைய சனி பகவான் உங்களுக்கு துணை புரிவார். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், ராகு கேதுக்கள் கும்பம் மற்றும் சிம்ம ராசிகளிலும், சனி பகவான் மீன ராசியிலும் பிரவேசிப்பார். மிதுன ராசியில் உள்ள குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி விடுவார். குரு பகவானானவர் மகர ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் இடத்திற்கான அதிபதி ஆவார். அவர் உச்சம் பெறுவது மகர ராசிக்கு அந்த அளவு நல்லதல்ல. ஏனென்றால் விரயஸ்தானாதிபதி உச்சம் பெறும்பொழுது அதிக விரயங்களை கொடுப்பார். ஆனால் உச்சம் பெற்ற குரு பகவான் தன் 7ஆம் பார்வையால் மகர ராசியை நேரடியாக பார்க்கிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிநாதன் சனி பகவானை பார்க்கின்றார். குருவின் பார்வையால் உங்கள் ராசியும் ராசிநாதனும் மேன்மை அடைகின்றன. இது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றியடையப் போகிறீர்கள். முயற்சி என்பதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களின் முயற்சிகளால் மட்டுமே உங்களின் ராசிநாதன் சனி பகவானால் செயல்பட முடியும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அனைத்தும் இனி கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பல நாள் தட்டி சென்ற உங்களின் உழைப்பிற்கு கிடைக்காத ஊதியம் இதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். திருமணம், குழந்தை பாக்கியம் குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல முறையில் நடந்தேறும். 2026ஆம் வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேது பகவான் இவர்கள் இருவரும் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்றனர். மகர ராசிக்கு 2ஆம் வீடான கும்பராசி மகர ராசி நேயர்களுக்கு குடும்பஸ்தானமாக வருகிறது. இதில் ராகு பகவான் பிரவேசிப்பது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் பேச்சு மற்றும் வாக்கில் கவனமாக இருங்கள். வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் சில உபத்திரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கேது பகவான் 8ஆம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்லுங்கள். எப்பொழுதும் நிதானத்துடன் செயல்படுங்கள். உடலில் ஆசனவாய் பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. கேதுவின் கெடுதலை குறைப்பதற்கு தினமும் விநாயகரை வழிபடுங்கள். தும்பிக்கை உடையவனே, துணையாக செல்பவனே, நம்பிக்கை கொண்டு நான் உன்னை தொழுகின்றேன். இப்புவியில் அன்றாடம் எனக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இன்பமுடன் எழுந்து வா கற்பகமே என்று அந்த கஜமுகனை போற்றி பாடுங்கள். தினமும் காலையில் விநாயகரை வழிபட்டுவிட்டு பிற காரியங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் நல்லது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லாமல் இருப்பவர்கள் அதிக சிரமங்களை சந்திக்க நேரிடும். அவர்கள் உங்களின் குலதெய்வத்தை முதலில் சென்று வழிபட்டு வாருங்கள். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் முன் 100 கிராம் வெண்ணெயை கடையில் வாங்கி அதனை வீட்டில் நீங்களே உங்கள் கையால் உருக்கி நெய்யாக மாற்றி அதனை கொண்டு சென்று உங்கள் குலதெய்வத்திற்கு தீபமேற்றுங்கள். தீபமேற்றி உங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க உங்கள் குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்வில் புது ஒளி பிறக்கும், புதிய வழி பிறக்கும். உங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை வளமாகும். நன்றி.